பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருக்குறுங்குடிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிசயமான மரம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு தென்னை மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிளைகள் கொண்டு ஒரு இது வருது. அந்த 4 கிளையுமே நல்ல காய்ப்பு தருது அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக பார்க்கலான்னு தான் வந்திருந்தேன். அது சம்மந்தமாக நம்ம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோப்பினுடைய உரிமையாளர், ஒரு விவசாயி அவர்களிடம் வந்து இதை பற்றி கேட்போம். முதல்ல அந்த தென்னை மரத்தை கொஞ்சம் பாருங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த தென்னை மரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த இந்தியாவில், அதாவது நெல்லை மாவட்டத்தில் இந்த மாதிரி கிளை கொண்ட தென்னை மரம் எதுவும் கிடையாது. ஒரு மரம் ஒரு கிளை வந்து 2 ஆகி 2 இது வந்து 4 கிளையாக இருக்குது. இது எத்தனை வருஷம் தென்னை மரம்? இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருஷம் மேலே இருக்குது. 20 வருஷமாக கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்குது. 4மே நல்லா காய்ப்பு கொடுக்குது. 4மே காய்ப்பு இருக்குது. 4மே மரத்தில் காய்ப்பு தான் இருக்குது. சரிங்க. 4 கிளையிலையும் காய் தான், தேங்காய் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. இது எதனால இப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. அந்த பற்றியான வேலை எனக்கு தெரியாது. ஆனால் உற்பத்தி வந்து இந்த மாதிரி இருக்குது. வச்சு ஒரு கண்ணு தான் வச்சாங்க, ஒரு கண்ணு தான் வச்சாங்க. அது நல்லா தெரியும். கண் வைக்கும்போது நமக்கு தெரியும். சரி. அதுக்கப்புறம் மரமானதுக்கப்புறம் அது ஒரு 2 கிளை ஆகி 4 கிளை ஆகிட்டு. சரி. 4லுமே தேங்காய் இருக்குது. அது ரொம்ப பெரிய அதிசயமான மரம். சரிங்க. உங்களுக்கு இந்த ஊர் தான் என்னங்க? சரி, நன்றிங்க. உங்கள் பேர்? சரி சார். சரிங்க.